வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த கேமில் பார்ட் 3 வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 4 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லு ஆளை போட்டுக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கேஸ், வீடியோக்கெல்லாம் போயிடலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக தான் எதாவது பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னென்னு காமிச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் வாட்டர் இருக்குது. அப்புறம் இது வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். அவுட்ரோ போடுறதுக்கான ஒரு ஸ்பாட்டு நான் பண்ணியிருக்கேன். அவுட்ரோ போடுறதுக்கு ஸ்பாட்டு. அப்புறம் இது வந்து நான் என்னென்னா இன்றைக்கி நம்ம ஃபார்மிங் ப்ளஸ் டேமிங் பண்ண போகிறோம். இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்கா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மிங்கில் இறங்கிடலாம். ஸோ ஃபார்மிங்க்கு சூட்டபுளான ப்ளேஸ் வந்து நான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபென்ஸ் எல்லாம் போடணும். நான் ஃபென்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். நான் இன்னும் கலெக்ட் வேறு பண்ணல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட 64 நிறைய அயன் சொல்கிறேன் பாரு, நிறைய பிரிட்ஜ் வுட் இருக்குது. ஸோ நான் அதை வச்சு நான் எப்படியாவது கட்டிடலாம். ஸோ நான் இப்போ சீட்ஸ் தான் நோண்டிகிட்ருக்கேன். ஏற்கனவே 23 என்னமோ ஒரு சீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் 5. ஓகே, நோண்டிட்டோம். ஆனால் இது நோண்டுறது நல்லது தாங்க, ஸ்பேஸு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்ல. ஸோ ஓகே, இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. இது புதுசாலாம் இல்லை, நான் சும்மா ஆட் பண்ணலாம். அந்த மீம் வடிவேல் சாரோட மீமை ஆட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு தான் ஏதோ புதுசாக மாட்ட மாட்டேங்குதே. அப்புறமா அங்கே தண்ணி ஊற்றிருப்பேன். ஏன்னா நம்ம மைண்ட் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஆனால் இன்னும் நான் மைண்ட் பண்ணவே இல்லை. அந்த சைடு என்ன இருக்குன்னு கூட எட்டி பார்க்கல. ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் டைமண்ட்ஸ் கிடச்சாலும் நல்லது தான் நம்மளுக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மிங் ஒர்க்கில் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபென்ஸை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்க, நம்ம ஒரு வழியாக ஃபென்ஸ் 64 ஃப்ரெண்ட்ஸை பண்ணிட்டோம். இனி நான் பார்த்திங்கன்னா வுட்டு தேடணுன்னா திரும்ப நான் அந்த பிரிட்ஜ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போனோம். பிகாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அங்கேருந்து செத்தாலும் கீப் இன்வென்ட்ரியை நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேங்க. ஸோ அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ நான் அங்கேருந்து நான் நிறைய வுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒன்றா அடுக்கும். ஐயோ, சாயங்காலம் ஆகிடுச்சா. நம்மக்கிட்ட 36 சீடு இருக்குது ப்ளஸ் கேரட்லாம் பண்ணலாம். ஐயோ, ஒன்று மறந்துட்டேனே. வர அது பண்ணிக்கலாம், ஈஸி தான் அது. சும்மா கேட்டு தான் கீஸ், வேறு கேட்டு நீ கொஞ்சம் பூட்டு இது இங்கே பார்த்தும் கேட் வச்சுக்கலாம். அது வரைக்கும் இங்கே தான் கேட் வைக்க போகிறோம். ஸோ இங்கே பக்கத்துலேயே நான் அன்லிமிட்டட் வாட்டர் வேறு பண்ணிட்டேன்னா நம்ம இங்கே வந்து வீட் அண்ட் கேரட் ஃபார்ம் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக வீட்டே இங்கே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி தூங்கிட்டு வரலாம் கீஸ். ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயுமா சரி தூங்கிட்டு வந்து பார்க்கலாம். ஓடுறா. நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரூயின் போர்ட்லேண்ட்லேருந்து எடுத்தது தான். அதான் தூங்குடா. அப்புறம் ஒரு பெட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் கீஸ், வேறு எதுவும் இல்லை. நம்ம டைமண்ட்ஸ் கிடச்சாலும் லக்கு நம்மளுக்கு எடுத்தோடனே ஒரு 7-8 டைமண்ட்ஸ் கிடச்சிருந்தா 3 டைமண்ட்ஸே இருந்தாலும் போதும். இருந்தாலும் நம்மளுக்கு லக்கு அப்படின்னா நம்ம தான் லக்கியஸ்ட்டு பர்சன். ஸோ தொண்டு ஐயோ, சீடு எடுத்துகிட்டு வரலையே. ஏன்டா மறக்கிற ஏன் மறக்கிற. இப்போதைக்கு ஷவல் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்வென்ட்ரியில் போட்டு வச்சுக்கலாம். பிக்கேக்ஸு இருக்கட்டும், இருந்தாலும் இது நம்ம இன்வென்ட்ரியிலேருந்தே எடுத்துப்போம். வேணும் பிரெட் இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, பிக்கேக்ஸையும் எடுத்துப்போம். இருக்கோ நம்ம கேரட் எடுத்துக்கலாம். கேரட் எடுத்துக்கலாம். கேரட்டுட்ரா லூஸு. அப்புறம் கேரட்டு வீட் சீடு, அவ்வளோதான். போடா. ஐயோ, டர்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ஓகேங்க கைஸ், இல்லைங்க நான் இது வந்து நோண்டணும். அதுக்கு ஷவல் தானே. ஏன்டா மறக்கிற. நோண்டு. ஏன்னா எல்லாத்தையும் இந்த ஷவல் கோல்டன் ஷவல் பயங்கர ஃபாஸ்ட்டு கைஸ். இப்போ தான் பிரேக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நோண்டினேன். அதுக்குள்ளேயுமே சூப்பர். இங்கே தண்ணி ஃபுல்லாக, இங்கே தண்ணி தான் இங்கே ஊற்றணும் ஃபுல்லாக. ஸோ நான் இங்கே மட்டும் இது அடைச்சி விட்றலாம். இங்கே மட்டும் அடைச்சி விட்டு போயிட்டு பக்கெட் எடுத்துக்கலாம். இது ஊற்றிட்டேன், இருந்தாலும் இது பர்ஃபெக்டாக ஆகலை.
ஒரு மாதிரி கோணலாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஊற்றிக்கலாம். அப்புறமா தண்ணியை பிடிச்சிட்டு வரலாம். போ 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 இப்படி போடா அப்படின்றா பக்கிட்ட. சிங்கு என்னடா அன்லிமிட்டெட் வாட்டர் இல்லையா இது? இது அன்லிமிட்டெட் வாட்டர் இல்லையா கேஸ்? கரெக்டாக தானே பண்ணேன். பாருங்கள், எடுக்க எடுக்க தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன் ஒரு வேளை டர்ட் இங்கே போடணுமோ தப்பு பண்ணிட்டேன்னா? எங்கேயோ நான் தப்பு பண்ணியிருக்கேன். சரி, இப்படி இதுதான் அன்லிமிட்டெட் வாட்டரா தெரியல. சரி, இருந்தாலும் இதையே அடைச்சி விட்டுப்போம். ஆடு டே தண்ணி ஏடுறா இங்கேருந்து. போடு. அதான் இன்னும் ஒன்றே ஒன்று. அது வந்து கைஸ் ஆடியோ கரெக்டாக இருக்கா? நான் வேறு ஆடியோவே செக் பண்ணுறதில்ல. போ இங்கே ஒன்று இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். இதே நான் இப்போ ஹோடுறா ஹோடு ஹோ எங்க அதுக்குள்ளேயும் உடஞ்சிச்சாடா? பார்த்தீங்களா, இதுதான் கோல்டன் பிக்கேக்ஸ். கோல்டில் செஞ்சாலே இது தங்கி ப்ராப்ளம். ஸ்டிக்கு எதில் வச்சுருக்கேன்? இந்த லாஸ்ட்டு செஸ்ட்டில் இருக்கும். 26 ஸ்டிக்கு. போடா பண்ணுறா. ஹோ காபிள் ஸ்டோனா? காபிள் ஸ்டோன் வா 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 இப்போ பண்ணலாம். ஹோ எங்கடா ஹோ பண்ணிவிட்டு அவ்வளோதான். காபிள் ஸ்டோன் இங்கே வச்சிடலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக அதோட இடத்துல இருக்கணும். ஸோ இங்கே காபிள் ஸ்டோன் வச்சுட்டு நான் இந்த வீடியோவில் அயன் ஆர்மர் பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ டேடி ஓடுறா ஜிகு 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 நோண்டுன்னு சொல்கிறேன் பாரு. எங்கடா சீடு? ட்ரிகர்டு கைஸ், ட்ரிகர்டு. சீடடு போடு வெத உழைப்பாளி இல்லாத நாடே. கோழி ஓடு, கோழி அட். இது கோழி இருக்கே. ஸோ இங்கே கேரட் வைக்கலாம். இல்லை கைஸ், நான் வந்து இருக்கிறது இது 2 தான். ஸோ அதனால தான் நான் யோசிக்கிறேன் என்ன வைக்கலான்னு. இருக்கிறது 2, ஆனால் யோசிக்கிறது பல மணி நேரம். கேரட்டை வச்சிடலாம் இங்கே. ஏன்னா நம்ம வேறு ஏதாவது சைடு கூடி நம்ம போய் பண்ணிக்கலாம். வெய் வச்சுட்டேன். அதெல்லாம் கரெக்டாக இருந்தது, தீந்துருச்சு. இங்கே இன்னொன்று பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். நான் இங்கே இல்லை பண்ண முடியாது. பட் நம்ம பண்ண வைப்போம். இருக்கவே இருக்குது. ஐயோ ஆக்ஸ் இருக்குது. ஆக்ஸு போடுற ஆக்ஸை இட்ரா. ஓகே நோண்டு இங்கே நம்ம பாதி ஏதாவது முடிச்சிடலாம் கேஸ். ஆனால் அன்லிமிட்டெட் வாட்டர் ஃபார்ம் வேறு இருக்கே. பரவாயில்ல வாங்க கேஸ், அன்லிமிட்டெட் வாட்டர் ஃபார்ம் தானே. அதை வந்து பிளாக் பண்ணி விட்டுருலாம். இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். நில்லுங்க, நம்மளுக்கு என்ன பண்ணலாம் இப்போது தெரியலையே. பார்ப்போம், யோசிக்கலாம். ஐடியா டர்ட் இருக்கலாம். டர்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக பிளாக் பண்ணி விட்டுருலாம். சிம்பிள். இதை தோண்டினா தண்ணி இல்லை தோண்டினா தண்ணி இல்லை. ஓகே, அப்போ ஓகே. இதுதான் என் பிரெயின். இதெல்லாம் ஒரு ஐடியாவாடான்னு கேட்குறது எனக்கு புரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்மளுக்கு. இங்கே எப்படா ஓட்டம்? ஆமாம்ல, நான் தான் போட்டேன் தண்ணிக்கு. நான் தான் போட்டேன். சரி போதும், இந்த எக்ஸ்டென்ஷன் போதும் கீஸ் நம்ம ஃபார்முக்கு. போடு. ஏன்டா இங்கே போடுற? ட்ரிகர்டு ஐட்டம் கேஸ். ஆக்சடு எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ நான் இங்கே ஒன்று ப்ளஸ் இங்கே அந்த நான் கெயிட்டு வேணால் செஞ்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை, நம்ம எதுக்கு கண்டினியூ பண்ணுறோம், இப்போவே செஞ்சிடலாம். ஸ்டிக்கு வேணும்ல அதுக்கு. எங்கடா ஸ்டிக்கு? எடுறா அந்த ஸ்டிக்கு. ப்ளஸ் பிரிட்ஜூட் 64 இருக்குன்னாலும் எங்கடா கேட்டு? என்ன வளர்றாங்க? இப்போ தானடா ஸ்டிக் எடுத்தேன். எடுக்கலையா? ஏய்
கைஸ் டிக். ஓ இங்கே இருக்கா? ஐயோ எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு நானே இப்படி கொலர் பண்ணிட்டேன். ஒரே ஒரு கேட் செஞ்சால் போதும். எடுத்த இடத்துல வைக்கணும்டா சாமி. நம்ம இது இங்கேருந்தா எடுத்தோம், இது வந்து இங்கேருந்து எடுத்தோம். அவ்வளோதான். போ பிரிட்ஜ் கேட் எடு. பிரிட்ஜ் கேட் எங்க? பிரிட்ஜ் வெயிட். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ இன்னொன்று வேணுமோ? வேண்டாம். இந்த சைடு ஃபுல்லாக டிக்கிங் தான், கட்டிங் தான். அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்ம் அதுவும் போச்சா? பண்ணிக்கலாம் கேஸ். பட் தண்ணி தான் நம்மளுக்கு கொஞ்சம் இல்லை. தண்ணி ஏற்கனவே நான் பிடிச்சி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன்னு. இல்லையா? விடுங்க, நம்ம பக்கத்தில் தான் தண்ணி இருக்கே, அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம். போச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம் கேஸ். ஒரு சிம்பிளான வாட்டர் ஃபார்ம் இதுதான், பக்காவான வாட்டர் ஃபார்ம். ஓகே பக்கெட் ராட்ரா 4 பக்கெட்டையும் ஃபில் பண்ணுறோம். ப்ளஸ் எங்கேயா வாட்டர் ஃபார்ம் தான் வைக்கணும். இங்கே வச்சிடலாம். 1 2 3 4 இங்கே வச்சிடலாம். நான் எனக்கு உள் மனசு சொல்லுது. இங்கே இருக்குது. வட எவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது. இங்கேயும் இருக்குது. தண்ணி மாதிரி தேங்கி இருக்கிற இடத்துல தங்கி எடுக்கணும் நம்ம. எட்ரா ஆக்சுவலாக நம்மளுக்கு அன்லிமிட்டட் வாட்டர் தேவையே இல்லை தான். ஏன்னா இங்கே இவ்வளோ திருப்பம் இல்லை. ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் பண்ணி விட்டுலாமா? திரும்பலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஓகே ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம். ஓ ஆனால் கரெக்டாக இது மிதிக்கிறோம் கீஸ். பேசாமல் ஒரு ஐடியா. புலிம் ஸ்டார்ட். ஐயோ அது நான் இப்படி லூசு மாதிரி சிரிச்சேன்னு தான் எனக்கே தெரியல. இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. டே ஆப்பா வாடா இல்லை. ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதுக்கு மேலே மிதிக்க மாட்டேன் ஆக்சுவலாக. இங்கே வச்சிடலாம். இங்கேயே வச்சுட்டு ஓகே கைஸ். அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்முக்கு போக சொன்னால் என்ன பண்ணிருக்கேன் நீங்கள் வந்து? என்ன பண்ணுற? பக்கெட்டு மேலே பக்கெட்டு ஊற்றிட்டேன்டா. இது பர்ஃபெக்டாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஐயோ சாயங்காலம் வேறு ஆக போதா? இன்றைக்கி ஃபார்மிங் பண்ண முடிச்சு, டேமிங் பண்ண முடியாது போலையே. ஃபார்மிங்க்கே இவ்வளோ நேரம் ஆகுதுண்ணா, டேமிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாங்கீஸ் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் டேமிங்க்கு. பிகாஸ் ஆடு ஐயோயா அப்பா இதுக்கே பற்றிடுச்சு. பத்திரானா ஸ்ட்ரைக். 1 2 3 4 எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ சாயங்காலமும் ஆயிடுச்சு. சரி இதுக்குள்ளேயே அந்த தண்ணியை ஃபில் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு போயிடலாமா? டேய் சாத்துரா கதவை. அடுத்த இதில் வில்லேஜஸ் கண்டிப்பாக நிறைய பொட்டேட்டோ வச்சுருப்பாங்க. நான் பொட்டேட்டோவெல்லாம் ஃபார்ம் பண்ண போய் நான் அது ஃபார்ம் ஆஃப்லைனில் நான் ஃபார்ம் பண்ணிக்கலாம் கீஸ். ஆஃப்லைனில் அதுக்கு தான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கேன். 1 2 3 ஐ திங்க் இதுதான் அன்லிமிட்டட் ஃபார்ம்னு நினைக்கிறேன் கீஸ். அதில் இந்நேரத்துக்கு காலி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ திறந்து இருக்கிறது தான் நம்ம இப்போ ஓடணும். பிகாஸ் ஜாம்பீஸ் வெரி 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 பேடு வெரி பேடு. அவ்வளோதான். ஓடு. ஜாம்பிஸ் வரும்டா. கதை சாத்திரா. ஓடுறா. தூங்குடா. போய் தூங்குடா. ஃபஸ்ட்டு வேலையை தூங்கிடலாம். குர் தூங்கிட்டோம். தூங்கு. I think this is going to be a long video guys. Slang தான் வேறு மாதிரி ஆகுது ஏன்னு தெரியல. வெட்டு துண்டா நியர் இது வரைக்கும் வீட்டு அப்புறம் கேரட்டு தான்.
இதுக்கப்புறமும் ஒரே ஒரு கேரட் இருக்கா. ஓகே, இது வச்சுட்டு திரும்ப 1 இயர் அவ்வளோதான் வச்சுட்டான். இனி பண்ணலாமா, உடைக்கலாமா? உடைப்பாங்க. இங்கே வந்து பொட்டேட்டோ ஃபார்ம், இங்கே பொட்டேட்டோ ஃபார்ம். அங்கே பின்னாடி இடம் இருந்ததுன்னு வைங்க, அங்கே வாட்டர் மிலன் ஒரு பம்கின் ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே பொட்டேட்டோ ஃபார்ம் தான். அது வந்து இப்போ நம்ம டிக் பண்ண வேணாம். அடுத்த வீடியோ நான் ஆஃப்லைனில் நான் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி வச்சுச்சு டிக் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து அதுக்கு ஏன்னா இப்போ நம்ம பொட்டேட்டோ எடுக்க போனோன்னு இங்கே ரொம்ப லேட் ஆகிடும், ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு டைமண்டை தேட போனோமான்னு என் மனசில் ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது. டைமண்டை தேடப்போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அதான் நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு. ஸோ பார்த்துப்போம். இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஈஸியாக எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவே கண்டிப்பாக டைமண்ட் தேடுறது தான். ஓகே இதை வந்து அதே இடத்துல ஊற்றிடலாம் இப்போதைக்கு. இது வந்து இருக்கட்டும் அப்படியே. ஏன்னா நான் அது வந்து நாளைக்கு தான் நான் பண்ணிக்கிட்டேன்னா இது பண்ண போகிறேன், என்னது ஃபார்மிங். ஸோ அதனால் அது அங்கேயே இருக்கட்டும். பக்கெட்டு எடுத்துக்கோ, இருக்கட்டும். மரத்தில் ஏற்கனவே நம்மக்கிட்ட ரூயின் போர்ட்டல்லேருந்து 4 ஒப்சிடியன் கிடச்சிருக்கா. இந்த டேர்ட்டு இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஃபென்ஸ் இருக்கட்டும். ஓகே, இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். இனி கோல்டு இதான் இங்கே இருக்கட்டும். ஷவல் ஏற்கனவே இன்னொன்று இருக்குது. ப்ரெட்டு சாப்பிட்லாமா? இல்லை, பசிக்கிறது தான். பட் இருந்தாலும் கையில் வச்சுக்கலாம். கீஸ் மகரத்தில். ஓகே, இனி ஹோவர் தேவையில்லை. ஓகே, இனி அது வீட்டு தான் ஹேபிள் இருக்கணும். ஆனால் நான் ஹேபிள்லாம் எடுத்து தான் நான் வீட்டை மாற்றிட்டேனே. பரவாயில்ல கீஸ், பரவாயில்ல. வீட்டு இல்லைன்னா என்ன, சீடு இருக்கே. கோழி ஃபார்மாவது இன்றைக்கி பண்ணலாம் வாங்க. கேர்லி ஃபார்ம் கேஸ், கேர்லி பக் பார்த்து எந்த சைடுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். மாடு, நீ ஏன் வந்து தலையை விட்ட பார்த்தியா? அங்கே இருக்கடா மாடு. எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இதை உடச்சி விட்டுக்கலாம். எனக்கு பயமாக இருக்குது. இது வழியாக வந்துருந்ததுன்னு வைங்க. எப்படி வந்திருக்கு எனக்கு புரியல. மாடுக்கு அப்போ இங்கே தான் நினைக்கிறேன். பக் வாங்க பக். தொடரா கதவை. பக் வாங்க. அடிச்சுக்காம வாங்க. எல்லாருக்கும் உண்டு. ஓகே, ஒரே நிமிஷம். பக் இப்போ சொல்லுங்க, என்ன வேணும் உனக்கு? சாப்பிடு. டோன்ட் டூ தட் ப்ரோ. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த மாதிரி தான் கீஸ் இருக்குது. என்ன ப்ரோ வேணுமா? யாருக்கும் இப்போ வேணாம். ஃபீடுன்னு ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. கதை சுத்துறா. விக்ட்ரி. இந்த கேரட் ஒன்று வச்சுருந்தோம்ல கீஸ், அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்க. கோடு பார்த்திங்கன்னா 64 ஏற்கனவே இல்லை, 64. டார்ச் என்கிட்ட நிறையவே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா தேட்ஸ் மை ஒரு கோல் ஏரியானா நான் வந்து பண்ணிட்டேன். கோல் வந்து நிறைய இருக்கிற மாதிரி. கேரட் இருக்கா? அப்போ பண்ணி ஃபார்ம் பண்ணிடலாம். கேரட் இருக்கா? இப்படி தொடரா கதவை. கேரட்டு ஒரே ஒரு கேரட் இருந்தால் போதும். ஒரே ஒரு வீட்டு இருந்தால் போதும். அவளெல்லாம் டேம் பண்ணிடலாம். பண்ணை ஹார்ஸுக்கு பார்த்திங்கன்னா இடம் இல்லையே. ரொம்ப கஷ்டமாக இருக்கே. பரவாயில்ல. மாடு எப்படியாவது இங்கே 2 மாடு இருக்குது கீஸ். பண்ணி இங்கே இருந்தது எங்கே போச்சு? இங்கே ட்ரிகர்டு. நான் ட்ரிகர்டு. கேவ். நான் ஏற்கனவே ஒரு கேவ் பார்த்துருக்கேன். பண்ணி என்ன எப்படி இருக்கும் வாசு? பண்ணியாமே வாட்? நான் செத்து விளையாட வேண்டாங்க. பண்ணி பெருசாக மாட்டியா? பெருசாகு. என்னடா பண்ணுறீங்க? அடிச்சுக்காதீங்க. நான் வருவேன் உள்ள. நான் வந்துட்டு சாத்திடுவேன். பசிக்கலைல்ல, ஏன்? ஃபீடு உங்கள் பசங்களுக்கு தான் பசிக்குது அதிகம். சாப்பிடு. உள்ள உனக்கு தான். அஜுச்சா, சாரி ப்ரோ, தெரியாமல் அடிச்சிட்டேன். உங்களுக்கு யாருக்குமே தான் இப்போ பசிக்கலையே. தள்ளு, இங்கே வா.
ஃபேமிலியே இங்கே தான் வருவீங்களா? தர க்ளோஸ் தர க்ளோஸ். பை 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 பை. ஆடியோ கிளியராக இருக்கா கைஸ்? ஓகே கிளியராக இருக்கும். ஓகே பண்ணி போயிடுச்சு கைஸ். பண்ணி வா, அதுக்கு தான் கைஸ் நான் வந்து பண்ணி எப்படி போகலாம்? பண்ணி எதுக்கு போன நீ? எங்கே பண்ணி? இங்கேருந்து தேடுவோம். பண்ணி பண்ணி இருக்கியா? பண்ணி எங்கே இருக்க பக்கி? சிப்பா பண்ணி. ஓகே வீட்டு. இப்போது நம்மளுக்கு ஒரே சான்ஸ் வீட்டு இருக்கு கைஸ். இருக்கு கைஸ், வீட்டு பண்ணிடலாம் கைஸ். இருக்குது ஒன்றே ஒன்று முளைச்சிருக்கு. சூப்பர்ரா. ஐ வாண்ட் லைக் யூடா. எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு ஆள் தான் வேணும். வா 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 வா. வேணும்னா வா, வேணும்னா வா. ஆடு வந்து இங்கே இப்போதைக்கு வராது. வீட் பெடி எங்கடா வச்சுருக்கேன் கதவு? பின்னாடி போ, பின்னாடி போ. ஒருத்தனுக்கு ஒன்று தான். இந்த உனக்கு ஒன்று. உனக்கு சாரி ப்ரோ 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 இங்கே வாங்க வாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ, தெரியாமல் அடிச்சிட்டேன் ப்ரோ. வாங்க 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 வாழ உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. கதவை சாத்திக்கிறேன், கதவை சாத்திக்கிறேன். யாருக்காவது உனக்கு தான், நீ தான் அடி வாங்காமல் இருந்த. சாரி ப்ரோ, தீந்துருச்சு. தவறான செயல், ரொம்ப தவறான செயல். நானே வீட்டு அப்படா இருக்கும்னு எதிர்பார்த்துட்ருப்போம் போல். கேரட் எதுக்குடா இன்னொன்று எடுத்த? ஐயோ, இப்போ நட்டு வச்சிடலாம். எடுத்தோடனே நட்டு வைக்கணும். தட்ஸ் மை ப்ரீடே. பண்ணி வேற எங்கே போச்சுன்னு தெரியல கைஸ். பண்ணி இவ்வளோ இங்கே தான் நின்றுருந்தது. எங்கே விழுந்தது ஒன்றும் தெரியல. இங்கே என்ன இருக்குது? இங்கெல்லாம் நான் வந்து போட்டு வச்சேன். இங்கே தான் அயன் கொஞ்சம் 2 அயன் எடுத்தேன். அதனால தான் ஜாம்பிஸ் க்ரீப்பரு அக்கச்சக்கமாக இருந்தாங்க. தான் அந்த வழியவே நான் பிளாக் பண்ணிட்டேன். இப்போ தான் பசிக்குது தலைவனுக்கு. சாயங்காலம் ஆகிற மாதிரியே இருக்கே. கீஸ் ரெண்டே 2 மாடு, கோழி கொஞ்சோண்டு இருக்குது, அவ்வளோதான். இதை நம்ம நாளைக்கு டெவலப் பண்ணலாம். ஓகே, சீடு போட வந்திருக்கேன்டா. என்னடா அதுக்குள்ளேயும் பெருசாயிட்ட? ஃபீடு 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 ஃபீடு. சாரி கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக எங்கேருந்தோ தேடி பிடிச்சி பண்ணியே ஒரு வழியாக இங்கே கொண்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு கேரட் தான் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. இனி ஒரு கேரட்டும் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பரவாயில்ல விடுங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணிட்டோம் தான். பட் இன்னும் ஆடு தான் பண்ணோம். ஆடு பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா பண்ணியை தென்னை மாதிரி தேடிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஒரு 3 ஆடு கைஸ். பாருங்கள், நான் பார்த்திங்கன்னா டேமும் அதுக்கு பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ வந்திருக்கு மாஸ் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு ஃபார்மை நம்ம பண்ணிட்டோம். சொல்லும்போது ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சர்வைவலில் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா நான் இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணதே இல்லை சர்வைவலில். மெயினாக சர்வைவலில் தான் பண்ணதே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு விளையாட தெரிஞ்சது போதே நான் க்ரியேட்டிவில் தான் விளையாடுவேன். ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சர்வைவலில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு தடவை கூட எண்டுக்கு போனதே இல்லை கீஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் ஒரு யூடியூபர் தான் இருக்கேன். ஒரு சின்ன யூடியூபராக இருந்துட்டு என்னால் நெதருக்கு கூடயும் போக முடியலேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. என்னட்டு 30 எவ்வளோ வரும்? சூப்பர்ரா. 30 60 டண்டா. என்னடா டேர்ட்டு கூடிகிட்டே போகுது. ஓகே, இருந்தாலும் 64 கரெக்டாக வந்துருச்சா? ஓகே, இருந்தாலும் இந்த ஃபுட்டு இனிமேல் நம்மளுக்கு ஃபார்ம் வச்சு சீடு எங்கடா? சீடு எல்லாம் காலி ஆயிடுச்சு அந்த சிக்கன்ஸுக்கு கொடுத்து. சரி விடுங்க. டார்ச் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம போட்டுடலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு அவுட்ரோ கொடுக்கறதுக்கு எப்படி கீஸ்? போய் 1 2 3 4
5 6 7 8 9 10 11 12 பர்ஃபெக்ட் வியூ இதோ. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் எஸ்டிஜி கைஸ். பை 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 கைஸ், பாய் பாய்.